வணக்கம் குருஜி. வணக்கம் சார். செவ்வாய் பயிற்சி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இந்த செவ்வாய் பகவான் தற்சமயம் மீன ராசியில் சனியோடு இணைஞ்சிருக்கார். இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 11/5/2026 முதல் 20/6/2026 வரைக்கும் மேஷ ராசியில் ஆட்சி அமைக்கிறார். ஏன்னா மேஷ ராசி அவரோட சொந்த வீடு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது இந்த சனி பகவானை விட்டு விலகினோடனே அவருக்கு ஒரு சுபிக்ஷம் கிடச்சிடுறது, ஒரு டென்ஷன் குறைஞ்சிடுறது. அதுவும் அவரோட வீடு அப்படிங்கும்போது அவர் உற்சாகமாக நிறைய ராசிகளுக்கு நல்லது பண்ண போகிறார். ஆட்சி வீடு அதனால் நிறைய பேருக்கு நல்லது பண்ண போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பகவான் என்ன மாதிரி ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி இதை பற்றி பார்க்குறோம், சுக்கிர பயிற்சி பற்றி பார்க்குறோம், சூரிய பயிற்சி அப்படின்னு, அதாவது தமிழ் மாத ராசி பலனும் நம்ம சொல்லிட்டு வரோம். 15 நாளைக்கு ஒரு முறை, 20 நாளைக்கு ஒரு முறை, இல்லை மாதத்தில் 4 சப்ஜெக்ட் பயிற்சிகள் இருக்குது. ஆனால் இதிலெல்லாம் என்ன மாற்றங்களை கொடுத்துரும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் என்னோட கிளைண்ட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாதகம் சொல்லி முடித்த பிறகு அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்வி, அதாவது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க இந்த மாதத்தில் சொல்லுங்கள், அந்த கேள்வி தான் நான் இப்போ முன் வைக்கிறேன். அதாவது ஜாதகம் பார்க்க வர்றவங்க மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸில் வரக்கூடிய கேள்விகளை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கமெண்ட்ஸில் கேட்ட கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பு கன்ஃபார்மாக இருக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் நடக்குமா, இப்போ செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கிறாருனாக்கா ஒரு சில பேருக்கு பண வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு சில பேர் முதலீடுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அது இப்போ குரு பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை சனி பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை ராகுகேது பயிற்சிக்கு தான் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. அது அந்த ராகுகேது பயிற்சியோ குரு பயிற்சியோ அது ஒரு காமனாக மொத்தமாக சொல்லிடுவாங்க. அது எப்போன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கும் போதும் இருக்கலாம். இன்னொன்று சுக்கிரன் அந்த பயிற்சிகளில் கூட நிற்கலாம், ஆட்சி ஆகி நிற்கும் போது கூட இருக்கலாம். அதாவது கோச்சாரத்தில் ஒரு சில கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருக்கு இல்லையா, அந்த டைமில் கூட நீங்கள் நினச்சதை நடக்கலாம். அதுக்காக தான் ஒவ்வொரு பயிற்சிக்கும் நம்ம விளக்கங்களை கொடுத்துட்டே வரோம். அதன்படி பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், இந்த ஜீவனஸ்தான அதிபதி 3ஆம் இடத்துல, அதாவது முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலம் இந்த 41 நாட்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்கும். ஏன்னா கும்பராசிக்கு 7 சனி, பாத சனி. இதில் பாத சனியில் நல்லா தானே சார் இருக்கும், ஏன் என்னை கஷ்டப்படுத்துது, பாத சனி ஏன் அப்படி பண்ணுது, வேலையில் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இதுமாதிரி நிறைய அவங்களும் தசாபுத்தி, அதாவது எங்கெங்கெல்லாம் தசாபுத்தி பண்ணுதோ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த செவ்வாய் பயிற்சி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்காதா? இந்த கும்பராசிக்கு செவ்வாய் பகவானோட பயிற்சி அதி அற்புதம். ஆனால் அதே சமயம் நீங்கள் சொன்னீங்க சனி பகவான் பாத சனியாக இருக்கார், பிரச்சனைகள் நிறையா. ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் தாங்க. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கட்டங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் அன்ஃபேவரபுளாக தான் வரும். ஏன் அப்படின்னா 7.5 சனி அப்படின்னாலே 12ஆம் இடத்துல ஆட்சி, அதனால் கொஞ்சம் தப்பிப்பாங்க, சுப விரயம் அந்த மாதிரி ஏற்படும். அடுத்து 1ஆம் இடத்துல ஆட்சி, அதுவும் அப்போ உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்தது பாத சனிங்கும்போது 7.5 சனி ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல வந்தாலும் நீச்சம், அங்கே அவர் நீச்சம் அடைகிறார். குரு பார்த்து நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கிறதெல்லாம் ரைட்டு, ஆனாலும் கோச்சார ரீதியாக அவர் நீச்சத்தில் இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி. இப்படி அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் ரொம்ப இதில் தான் இருக்கார். ஆனால் இவங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்த்தாலே ரொம்ப விசேஷம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கார். ராகு ஜென்மத்தில் இருந்தால் கூட குரு பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்போ செவ்வாயும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பாத சனியோடு சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப குழப்பத்தை கொடுத்தாங்க குடும்பத்தில். சரி, எல்லாமே ஒரு வெளியூர் பயணம் போனால் கூட ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஏதோ ஒன்று மாதிரி இருந்தது. இப்போ இந்த சனியை விட்டு விலகக்கூடிய செவ்வாய் 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டிலேயே ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார். அரைமறைவு ஸ்தானம் 3ஆம் இடம். ஸோ இவங்களுக்கு முயற்சிகள் இப்போ சாதகமாகும். இவங்களுக்கு அதாவது இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை ரொம்ப பேருக்கு, அவங்களாம் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகே. அதேமாதிரி திருமண யோகம் எல்லாமே முயற்சி தான் சார். இந்த இடத்துல உத்தியோகமாக முயற்சி செய், கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் போராட்டமா,
அவங்கள அனுசரித்து எப்படி எந்த வேலைகளை செய்யணும்னு நீ செஞ்சு கண்டிப்பாக அந்த முயற்சி உங்களுக்கு பலிதமாகும். அப்போ திருமண யோகம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக 7 சனியாக இருந்தாலும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ இவங்களும் 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் அவர் 3ஆம் இடத்துக்கு வரும்போது முயற்சி எடுத்தால் திருமண யோகம் கைகூடும். ஓகே. ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். இப்போ வரைக்கும் ஜூனில் தான் மாறுறார், 6ஆம் இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடம் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இது ஃபேவரபுளாக தான் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி. ஓகே. ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது, வராத பணம் வருமா, இன்னொன்று கொடுத்த பணம் கொடுக்க முடியுமா, அந்த கடன் பிரச்சனைகள் மணி லாக் ஆகி நிற்கிது, நிறைய ஸ்ட்ரகிள். இதில் வந்து சனி தசை இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை, இதெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இவங்களுக்கெல்லாம் அந்த செவ்வாய் பயிற்சி ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா? இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது தசாபுக்தியில் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அன்ஃபேவரபுளாக இல்லைன்னா கூட அன்ஃபேவரபுளாக இருந்தால் கூட, அதாவது நன்மை பயக்கக்கூடிய இதில் இல்லைன்னாலும், இப்போ இந்த கிரகம் வந்து செவ்வாய் கொஞ்சம் 3ஆம் இடத்துல ஆட்சி அமைக்கிறார். அப்படிங்கும்போது இந்த வரக்கூடிய அந்த சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். எப்படின்னா, கடன் வாங்கியிருக்காங்க, திருப்பி கொடுக்க முடியல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து பழிப்பாவத்துக்கு அஞ்சுவாங்க. ஏன்னா சனி பகவான் ஆட்சி, அதனால் இவங்க வந்து ஏமாற்ற மாட்டாங்க. அந்த வகையில் இவங்களுக்கு வந்து அந்த காசை கொடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வரும். அப்போ கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதற்குண்டான வருமானமே இவங்களுக்கு வரும், அப்போ கொடுத்துருவாங்க. அதேமாதிரி வரவேண்டிய பணம் அப்படின்னா நண்பர்கள் மூலமாக நண்பர்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வர்றது கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி வெளியில் கடன் யாருக்காவது கொடுத்துருக்கீங்கன்னா அதெல்லாம் திரும்பி வந்துடும். ஓகே. 9ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை. இப்போ சொத்து வாங்கக்கூடிய டைமாக அதுக்கு உண்டான யோகத்தை கொடுக்குமா இந்த செவ்வாய்? இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படிங்கும்போதே இவங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல செவ்வாயோட பார்வை விழுறது. அதில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குறது நல்லது. என்ன பார்த்து அப்படின்னா கேட்கலாம், பார்த்துன்னா என்னங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வில்லங்கம் இல்லாத பத்திரமான்னு பார்க்கணும். அதுதான் மெயின். என்ன ஏதாவது தெரியாத இடத்துல போயிட்டு ஏதோ பண்ணிட்டாக்க நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நில மோசடிம்பாங்க, அதுமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது மோசடி. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வாங்கினா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு பார்வை விழறதுங்கும்போது பாக்கியங்களை அனுபவிக்க ஒரு தடை இருக்கும். ஸோ அந்த தடையை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த வீடு மனை வாகனம், ஏன்னா பூமிக்காரகன் மங்களக்காரகன் கண்டிப்பாக ஒரு யோகத்தை உண்டு பண்ணி கொடுத்துருவார். தொழில் ரீதியாக எப்படி சார் இருக்கும்? ஏற்கனவே ஒரு சின்னதாக ஒரு லீடு சொன்னீங்க. ஏன்னா 10ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்குறது 8ஆம் பார்வையாக தொழில் ரீதியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வந்து தொழில் ரீதியாக தொழில் மாற்றத்தையோ இல்லை தொழில் ரீதியாக ஏதாவது வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிறைய பேருக்கு வந்து இந்த பணப்பிரச்சனை தான். பணப்பிரச்சனை இப்போ 7 சனியில் தொழில் வந்து ரன் ஆகுது, ஆனால் அதுக்குண்டான பணம் வர மாட்டேங்குது, எல்லாமே டிலே ஆகுது. ஏதாவது ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. இப்போ தொழில் ரீதியாக இவங்க வந்து ஓரளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துட்ருக்கார். அது பார்த்திங்கன்னா தனம்னாலே எல்லாத்துக்கும் பொது காசு. என்ன இப்போ வாடகை கொடுக்கணுன்னாலும் காசு வேணும், என்ன ஒரு டொனேட் பண்ணணுன்னாலும் காசு வேணும், எல்லாத்துக்குமே பணம். அந்த பணம் லாக் ஆகும். அப்போ தொழில் ஸ்தானத்தை ஒரு பார்வை பார்க்குறார் செவ்வாய்ங்கும்போது, ஆனால் அது வந்து எங்கே உட்காந்துருக்கார் ஸ்தானபலம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் ஆட்சி அப்படிங்கும்போது தொழில் ரீதியாக இவங்க முயற்சி எப்படின்னா ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அதை எப்படி டெவலப் பண்ணணுங்கிறத பார்த்துட்டாங்கனாலே இந்த தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். கவலையே விட வேண்டாம். ஆனால் அதே சமயம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடாது, யோசனை பண்ணி பண்ணணும். ஏன்னா 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ 9ஆம் இடம் அப்போ பாக்கியங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக நல்ல ஒரு தொழில் இருந்து மாற்றம் இப்போதைக்கு வேண்டாம். அதே தொழிலில் நல்லா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நல்லபடியாக போகும். சரி, ஓகே. இப்போ வந்து 4ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனா வருமா? அதாவது எப்படி இருக்கணும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை ஆண்கள் உடல்நலம் சம்மந்தப்பட்டதில் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நீங்கள் சொல்ல மாரி கும்பராசி நேயர்கள் எல்லாருமே 4ஆம் இடத்தை ஒரு பார்வை பார்க்குறாரு அப்படிங்கும்போது எப்போவுமே ஒரு சுப கிரகம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி ஒரு வேகமான அசுப கிரகம் அப்படிங்கும்போது பார்க்குறது கொஞ்சம் இதுதான். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்குறாரு மத்தியமமான பலன்களை தான் கொடுக்கும். அப்போ 4ஆம் இடம்ங்கும்போது சுகஸ்தானம். ஸோ நம்ம கண்டிப்பாக 6ஆம் இடம் அப்படிங்கும்போது பகைருணர் ரோகஸ்தானம். அப்போ பகைமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பகைமை இல்லாமல் அவங்க பார்த்துக்கணும், அதில் கவனமாக இருந்தால் போகும். அதேமாரி கடன் விஷயம் நான் சொன்னேன் எப்போ முன்னாடி, கடன் கொடுக்குறதுல இவங்க கரெக்டாக திருப்பி கொடுத்துருவாங்க, வர்ற கடன் லாக் ஆகும், நமக்கு கொடுக்க வேண்டிய கடன் லாக் ஆகும். அதனால் இவங்க பார்த்து கரெக்ட் பண்ணால் நல்லது, ருணம் குறையும்.
அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் எப்படியுமே கவனம் எடுத்துக்கணும். கவனம் எடுத்து, ஏன்னா நல்லபடியாகும். இப்போ ரொம்ப பேர் வந்து பெட்ரீடனாக இருக்காங்க பாருங்கள், அந்த கும்பராசி அவங்களாம் நல்லபடியாக ஆகிடுவாங்க. எப்போவுமே ரிவர்ஸ். நல்லபடியாக இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி 4ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை பார்க்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இது கிடையாது, பயம் கிடையாது. ஓகே, பரிகாரம், கும்பராசிக்கு உண்டான பரிகாரம். கும்பராசிக்கு அப்படிங்கும்போதே இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னாலே செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணுறது தான். அப்போ முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்போ இவங்க வந்து இந்த பழனி முருகனை மனசார தியானம் பண்ணாலே போகிறோம். ஏன்னா முடிஞ்சால் போயிட்டு வருது ரைட்டு, முடியாத பட்சத்தில் பழனி முருகனை மனசார தியானம் பண்ணிவிட்டு இவங்க வந்து பேரிச்சம்பழம் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பேரிச்சம்பழம் தானம் பண்ணுறது அது என்ன அப்படின்னா, எப்படி தானம் பண்ணுறது அப்படின்னா, வாங்கிட்டு குழந்தைகளுக்கு 4 இது கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரிலாம் கொடுத்தா ரொம்ப விசேஷம். அப்போ இவங்க இந்த பேரிச்சம்பழம் கொடுக்கும்போது ரொம்ப விசேஷமான பலன்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் அதி அற்புதமாக 3ஆம் இடத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த செவ்வாய் பயிற்சி அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.